இன்னைக்கு வந்து லாஸ்ட் 3 டேஸோட பேக் டெஸ்ட் வீடியோ பார்த்துடலாங்க. லாஸ்ட் 3 டேஸ் 21, 22, 23. ஸோ 20க்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நான் அதுக்கு முன்னாடி வீடியோஸில் போட்டிருப்பேன். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஸ்கிரிப்டை வந்து ட்ரேடிங் வியூ டீம்லேருந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ரீசன் எனக்கு பெரிய மெயிலாக கொடுத்துருந்தாங்க. என்ன ரீசன்னா அதோட பாலிசி வந்து மீட் ஆகலைன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போது இந்த பைன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒர்க் ஆயிருந்திருக்காது, அது விசிபிளாக ஆயிருந்திருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வயலேஷன் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ ரீபப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ரீபப்ளிஷ் பண்ண ஸ்கிரிப்ட் லிங்க்கை மறுபடியும் எல்லா வீடியோஸ்லேயும் மாற்றிட்டேன். ஸோ இப்போ அந்த வீடியோஸில் போயிட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும், அந்த லிங்க் இப்போ ஓப்பன் ஆகும். ஈவன் இந்த வீடியோஸ் கமெண்ட்ஸ்லேயும் அந்த நியூ ஸ்கிரிப்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் 3 டேஸ் லெவல்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டியோட ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிட்டேன். பேக் டெஸ்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். 21st பார்த்துடலாம். வெட்னஸ்டே. ஸோ நான் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஸ்டாண்டர்டாக வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோ ஹையை வந்து இந்த மாதிரி லைன்ஸில் வச்சுக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த இதே சேம் சர்க்கிள் ஃபார்மேட்லேயே மாற்றிப்பேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி மாற்றிப்பேன். அது ஸ்கிரிப்டில் மாற்ற முடியல, நான் இங்கே வந்து செட்டிங்ஸில் மாற்றிப்பேன் வச்சுருக்கேன். ஓகே, 21st அன்னைக்கு வந்து ஷார்ட் கவரிங். இதில் நம்ம ஸ்கிரிப்டில் காட்டுறது ஷார்ட் கவரிங், பட் அன்னைக்கு லைவில் பார்த்துருந்தவங்களும் தெரியும், அன்னைக்கு வந்து 1% ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ அது வந்து லாங் பில்டப் ட்ரெண்ட் தான், பட் சைட்வேஸ் லாங் பில்டப். பட் என்னென்னா R1க்கு மேலே அன்னைக்கு போகவே இல்லை ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் பார்த்தோன்னே. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் R1க்கு மேலே க்ளோஸே கொடுக்கல, போகலை அப்படின்னா இதை வந்து ஷார்ட் கவரிங்காக எடுத்துக்கலாம். ஸோ நான் அன்னைக்கு ஷார்ட் கவரிங்காக எடுத்துகிட்டு பிவட்டாக செல்பிலாக வச்சுருந்தேன். இல்லை நீங்கள் லாங் பில்டப்பாக எடுத்து பிவட்டை பையப்பாக வச்சு கூட பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணாலும் ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிருந்திருக்கும். 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். பட் அன்னைக்கு மூவ்மெண்ட் வந்து R1 கிராஸ் பண்ணியிருந்தால் தான் ஃபர்தராக மூவ் ஆயிருந்திருக்கும். அன்னைக்கு R1 கிராஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 3 கேண்டில் முடிஞ்ச உடனே அந்த 1%லேருந்து ஓஏ ரெடியூஸ் ஆயிருக்கும். இங்கே கீழே பாருங்களேன், ஃபஸ்ட் 3 கேண்டில் ஓஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஓஏ அப்படியே ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து லாங் பில்டப் ஆகிட்டு அப்புறம் அப்படியே ப்ராஃபிட் புக்கிங் ஆயிடுச்சு. ஸோ நான் அன்றைக்கி வந்து ஷார்ட் கவரிங்காக வச்சுட்டு தான் மூவ் பண்ணேன். லாங் பில்டப் வச்சுருந்தாலும் டார்கெட் அச்சீவ்ஸ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் 4 வரைக்கும் வந்திருக்கும். நான் அன்றைக்கி ஷார்ட் கவரிங் எடுத்தனால நான் என்ன பண்ணேன்னா பிவோட்டை செல்பிலாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே ட்ரெண்ட் எல்லாமே ஷார்ட் பில்டப்பு ஷார்ட் கவரிங்காக தான் இருந்தது. ஸோ அந்த கண்டினியூஷனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு செல்பிலோ டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட் 4, டார்கெட் 5 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இவ்வளோ டார்கெட்லாம் நான் கேப்சர் பண்ணலை. நான் ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்தோன்னே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வாட்ச் தான் பண்ணுவேன். இவ்வளோ லாங் வந்து கேப்சர் பண்ணணும்னா அது ஹெட்ஜ் இல்லாமல் கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா எங்கே வேணாலும் சடனாக திடீர்னு பவுன்ஸ் ஆகும். அப்போ என்ன நமக்கு தோணுன்னா, ஐயோ 20 பாயிண்ட்டோட வெளியே வந்திருக்கலாமே, எதுக்கு வெயிட் பண்ணோம், இப்போ அதையும் போச்சு, அந்த மாதிரி மைண்ட் செட் வரும். ஸோ அதனால நான் ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ்க்கெலாம் வெயிட் பண்ண மாட்டேன். நான் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அது ட்ரெண்டை வச்சு நான் வெயிட் பண்ணி அதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அன்னைக்கு லெவல்ஸ்குள்ளே தான் மூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்துலாங்க. நெக்ஸ்ட் வந்து 22nd வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங்கு. ஸோ 3 கேண்டிலும் ஒன் பை ஒன்னாக பிரேக் பண்ணி மேலே போயிருக்கும், ஓஏ குறைஞ்சிருக்கும். ஸோ பிவட்டை பையப்பாக வச்சுக்கலாம். ஸோ இந்த அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 கேண்டிலே வந்து டார்கெட்டை கொடுத்துரும். டார்கெட் 1 ரீச் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் எடுக்கிறது ரிஸ்கி. ஏன்னா டார்கெட் 1க்கு அப்புறம் எகெயின் டார்கெட் 2 போகுமா இல்லை எகெயின் பையப்போ வருமானு நமக்கு அதை எக்ஸாக்டாக கணிச்சு பண்ண முடியாது. அப்படி அதுக்கு மேலே எடுத்தால் ஹெட்ஜஸோடு தான் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கேண்டிலே டார்கெட் 1 அச்சீவ் ஆகிடுச்சு. இங்கே பொசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டார்கெட் 2லேருந்து அப்படி ரிவர்ஸ் ஆகிட்டு நியூ செல்பிலோ கீழே வந்துட்டு எகெயின் பையப்போல பவுன்ஸ் ஆச்சு. பட் அதுக்கு மேலே போகலை, எகெயின் கீழே வந்தது. டார்கெட் 1, டார்கெட் 2, எக்ஸாக்டாக டார்கெட் 2 அது கீழே போகலை. டார்கெட் 2 மறுபடியும் இங்கே பவுன்ஸ் ஆனது. எகெயின் டார்கெட் 1 மறுபடியும் கீழே வந்து நியூ செல்விலோ கீழே போகவே இல்லை. இங்கே தான் விக்ஸ் ஏரியா, விக்ஸோட எண்ட் பாயிண்ட்டும் இங்கே தான். ஸோ
ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளேயே மூவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டே 23rd பார்த்தலாம். இது 23rd. ஓகே, 23rd வந்து சைட்வேஸ் ப்ராஃபிட் புக்கிங் லாஸ்ட் ஃப்ரைடே. நம்ம ப்ராஃபிட் புக்கிங்னா என்ன பண்ணுவோம்னா பிவட்டை பையப்பாக வச்சுப்போம். ஸோ நான் அன்னைக்கு ஃப்ரைடே பார்த்தப்போ நிறைய பேர் சப்போர்ட்டை பையப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்ல வரேன்னா, சப்போர்ட்டை பையப்பாக வச்சோம்னா அந்த கேண்டில் வந்து பிவட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் சப்போர்ட்டை பையப்பாக வச்சோம்னா அது பிவட் வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா நமக்கு அது பெரிய லாஸ் ஆகும். டக்குன்னு நம்ம அதை கேப்சரும் பண்ண முடியாது. அப்புறம் ஹெட்ஜ் எடுத்து அதை தான் ரெக்கவர் பண்ண முடியும். அப்போது நம்ம வந்து ஒரு லாங் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா பிவட்டுக்கு மேலே ஒரு கேண்டில் ஸ்டேபிளைஸ் ஆகி அதுக்கு மேலே மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் ப்ராஃபிட் புக்கிங்கில் என்றைக்குமே பிவட்டை பையப்பாக வச்சுப்பேன். சப்போர்ட்டை பையப்பாக வச்சு நான் மூவ் பண்ணவே மாட்டேன். நான் அது ரிஸ்க் எப்போ பார்த்தாலும் பிவட்டுக்கிட்டே போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு கீழே வரும். பிவட்டையும் பீட் பண்ணிட்டு மேலே போனால் மட்டும்தான் அது ஃபர்தராக ரேலி ஆகும். ஸோ அதனால் நான் பிவட்டை வச்சு மூவ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிவட்டில் ஸ்டெபிளைஸ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே வந்தது டார்கெட் 1 மறுபடியும் பிவட் வரைக்கும் ரிவர்ஸ் ஆகி பிவட்டுக்கிட்டே தான் மறுபடியும் போயிட்டு கீழே வந்திருக்கும். அகைன் வந்து டார்கெட் 2 அகைன் இங்கேருந்து நியூ பையப்போ டார்கெட் 1 தென் ரிவர்ஸ் டார்கெட் 4 வரைக்கும் வந்திருக்கு. டார்கெட் 4 கீழே நியூ செல்பிலோ ஸ்டேபிள் ஆகலை. இங்கே சைட்வேஸ் ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. இப்போ இதே வந்து செல்பிலோ சரி S1 வந்து நீங்கள் பையப்போ வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ S1 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல் பிலோ இந்த கேண்டில் ஸ்டேபிளைசர்னா உடனே பவுன்ஸ் ஆகிருக்கும். பவுன்ஸ் ஆகிட்டு மேலே எகெயின் பிவோட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல S1 வச்சு அன்னைக்கு ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சுன்னு யாராவது பொசிஷன் எடுத்தால் இந்த இடத்துல ஹெட்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து டார்கெட்ஸ் போட்டிருப்பாங்க. பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் எல்லா ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டுக்கும் பிவட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் லாங்கை ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் நான் அப்சர்வ் பண்ணது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் S1 வச்சு நான் நிறைய டைம் அதில் மாட்டியிருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ நான் இது பேக் டெஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்னென்னா இதை பார்க்குறவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் இதோட வேல்யூஸோட எப்படி ஒர்க் ஆகுது, அது ரியலாக இல்லை ஃபேக்காக, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எதுவுமே என்னோட ஓன் வேல்யூ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய ஜீனியஸ்ட், பெரிய பெரிய அனலிஸ்ட் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை அந்த ஃபார்முலா வச்சு மேனுவலாக கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. நான் அதை மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக லெவல்ஸ் பாப்புலேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேல்யூஸ் எல்லாமே அந்த ஃபார்முலாஸில் வர வேல்யூ, என்னோட ஓன் வேல்யூஸ் எதுவும் கிடையாது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் ஜஸ்ட் ஃப்ரைடே பார்த்துடலாம். நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸில் 2 செஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங் செஷன் பார்த்தலாம். பேக் டெஸ்ட் எனேபிள் பண்ணிடுறேன். ஃப்ரைடே ஓகே. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது மார்னிங் செஷன். நமக்கு 10 o'clock கேண்டில் இதுதான். இங்கே இருக்குது 10 o'clock கேண்டில். இந்த கேண்டில் வந்ததுக்கு தான் நம்ம லெவல்ஸ் வந்திருக்கும். அன்றைக்கி மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 1 hour நம்ம செஷன் வச்சு பார்க்குறப்போ அதோட ஓஏ அதெல்லாம் கரெக்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம ஸ்கிரிப்டில். ஸோ அதெல்லாம் ஷார்ட் பில்டப் கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கு. பட் இந்த 15 மினிட்ஸில் பார்க்குறப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்க்குறப்போ அந்த ஓஏ வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து ப்ரோக்கரேஜில் கரெக்டாக ஃபியூச்சர் ஓஏ பார்த்துக்குங்க, இல்லைனா இந்த கீழே பாட்டமில் வர இந்த ஓஏ இண்டிகேட்டர் வச்சு ஓஏ பார்த்துட்டு கரெக்டான மார்க்கெட்டை கணிங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த 1 hour பார்க்குறப்போ கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கேயே ஷார்ட் பில்டப் வந்திருக்கு, ஓஏயும் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வேல்யூ குறைஞ்சிருக்கு ஷார்ட் பில்டப்பு. ஸோ ஷார்ட் பில்டப் மார்க்கெட்டில் நம்ம பிவட்டை செல்பில் வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 o'clock கேண்டில் எதுனா இதுதான் 10 o'clock கேண்டில். இது 10 o'clock கேண்டில். இதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் வந்தோடனே நம்ம மார்க்ஸ் பண்ணோன்னா பிவட்டை செல்பிலோ வச்சோம்னா
வந்ததுக்கப்புறம் செல்பிலோ வச்சா இது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கும். எகைன் மேலே போனது பையப்போ வரைக்கும் போகல, அது கீழே வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டு செல்பிலோ வந்து எக்ஸாக்டாக டார்கெட் 2 வரைக்கும் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் 2 வந்து 313.2, அதுதான் டார்கெட் 2. 313.2 208 வைக்கிறப்போ 313.2 மேலே வந்தது 313.8 வரைக்கும் வந்திருக்கு. 208ல் எக்ஸாக்டாக அச்சீவ் ஆகிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கும். பவுன்ஸ் ஆனது எகெயின் செல்பிலோக்கு மேலே போயிட்டு அந்த ட்ரெண்ட் லைன் எகெயின் கீழே வந்து மறுபடியும் செல்பிலோ டார்கெட், செல்பிலோ ஸ்டேபிள், செல்பிலோ டார்கெட். ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தென் ஈவினிங் செஷன். ஸோ ஈவினிங் செஷன் பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நமக்கு. இங்கே காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்மளோட பைன் ஸ்கிரிப்ட்லேயும் லாங் பில்டப்னு வந்திருக்கும். ஸோ லாங் பில்டப் அப்படின்னா நம்ம வந்து பிவட்டை பையப்போ வச்சுப்போம். பிவட்டை பையப்போ வச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 o'clock கேண்டில் இங்கே வந்தது செல்பிலோ, இது செல்பிலோ ஸ்டேபிள், செல்பிலோ டார்கெட் 1 அச்சீவ் ஆகிட்டு இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆனது, பையப்போ ஸ்டேபிள் ஆகலை, மறுபடியும் செல்பிலோ வந்து செல்பிலோக்கு ஸ்டெபிளைஸ் ஆகலை. ஆக்சுவலி இங்கேருந்து போன கேண்டில் பையப்போ கிட்ட போனோன்னே இங்கே ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங், மறுபடியும் மேலே போனது பையப்போக்கு மேலே போயிட்டு எக்ஸாக்டாக டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்கும். தென் அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் கீழே வந்து பையப்போலேருந்து மறுபடியும் மேலே இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு இங்கேயே சைட்வேஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த வேல்யூஸ் ஃபாலோ பண்ணுறப்போ அந்த லெவல்ஸ் நம்மளால் எக்ஸாக்டாக மார்க்கெட்டை கணிக்க முடியும், எது வரைக்கும் போகணும் நம்மளால் கணிச்சு எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து எல்லா பாயிண்ட்டும் நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படி அவசியம் இல்லை. ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்டை கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ நீங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் கொடுத்துருக்க லிங்க் வச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். இந்த லெவல்ஸ் இது நான் பார்த்த வரைக்குமே இது வந்து லெவல்ஸ் ஃபெயில் ஆன மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஸோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கிளாரிஃபிகேஷன் எது வந்தாலும் என்னோட இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனல் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன் வாட்ஸ்அப்பில், அந்த சேனல் இருக்குது, அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலில் நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இந்த மார்க்கெட்ஸ் இதோட டீட்டெயில்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல். தென் சாரி, ஆக்சுவலி இதோ புதுசாக போட்ட அந்த தென் வாட் அந்த லிங்க்கை காட்டுறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா அதோட லிங்க்ஸ் புதுசாக பப்ளிஷ் பண்ண லெவல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ஸில் போயிட்டு இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த பைன் ஸ்கிரிப்ட் வரும். ஸோ இது நிஃப்டி வந்துடும். இதை வந்து நீங்கள் உங்களோட ட்ரேடிங் வியூ ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கிளிக் பண்ண உடனே வந்துடும். இதில் வந்து ஜஸ்ட்டு ஆடு ஃபேவரட்னு கொடுத்தீங்கன்னா உடனே இது வந்து ஃபேவரட்டில் ஆட் ஆயிரும். இது என்னோட டெஸ்ட்டு என்வாயர்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து ஃபேவரட்டில் ஆட் ஆயிருந்திருக்கும். அப்படி ஆட் ஆகலைன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணும். ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துச்சுங்களா? ஸோ இது வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லெவல் காட்டுறேன். ஸோ இது வந்து நேச்சுரல் கேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பைன் ஸ்கிரிப்ட் பேஜ் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஆட் டு ஃபேவரட் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இதில் வந்துடும். இதுக்கு வரல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள். அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் அப்டேட் ஆகும். ஸோ இப்போது இந்த ஃபேவரட்டில் நேச்சுரல் கேஸ் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாட்டில் அப்ளை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இது வந்து சாட்டில் அப்ளை ஆகிட்டுருக்கு. சாட்டில் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நேச்சுரல் கேஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ நேச்சுரல் கேஸில் சாட்டில் அப்ளை ஆகிருக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.